தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை என அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த தவிக தலைவர் விஜய்க்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். அது குறித்து பெருஞ்செய்தி பகுதியில் தற்போது காணலாம். பனையூரில் நடைபெற்ற தவிக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய், பாஜக தலைமையில் மற்றும் பலர் கூட்டணியில் இணைந்துள்ளதாக அதிமுகவை பெயர் கூறாமல் விமர்சித்தார். அதேபோல அதிமுகவை ஊழல் கட்சி என்பதாகவும் விஜய் தனது பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் முதலில் பதில் கூற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல சிபிஐ விசாரணைக்கு பிறகு விஜய் ஏன் பாஜகவை விமர்சிக்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கணும். அவரிடம் இருக்கிற திரு மார்டின், அவருடைய மருமகன் ஆதவர்ஜுனா, அவருடைய மாமனார், அவங்கெல்லாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களாம். நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தார் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். எங்களுக்கு தெரிந்த 3 உதாரணங்களை சொல்லுகிறோம். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். அமித்ஷா ஐயா வந்தபோது இங்கே எங்கள் கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனுடைய தலைமை கட்சி அதிமுக. முதலமைச்சர் பொறுப்பு எங்கள் கூட்டணியிலே திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டார். அதிமுகவை விமர்சித்த தவிக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ள திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் முகம் என்பதையும் திட்டவட்டமாக வெளிப்படுத்தியுள்ளார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.